ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட 8 நகரங்களில் உள்ள 100 இடங்களில் உள்ள இராணுவ தளவாடங்கள், அணுசக்தி கட்டமைப்புகள், ஏவுகணை உற்பத்தி இடங்கள் உள்ளிட்டவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் போர் விமானங்கள் மற்றும் ஈரான் நாட்டுக்குள் முன்னதாகவே கடத்தப்பட்ட ட்ரோன்கள் ஆகியவற்றின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானின் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்ட முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலில் 80 பேர் கொல்லப்பட்டதாகவும் 320க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் ஐநா சபைக்கான ஈரான் தூதர் அறிவித்தார். 2ஆம் நாளாகவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் 2 முறை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் ராணுவம் ஏவி தாக்குதலை முன்னெடுத்தது. இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லைன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்நாட்டின் முக்கிய நகரங்களின் மீது ஈரான் ஏவுகணைகளை கொண்டு பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் பல பகுதிகளின் மீது ஈரான் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ஏவுகணைகள் மூலம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் ஜெருசலேம், டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் சரமாரியாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் பல்வேறு கட்டடங்கள் பலத்த சேதமடைந்தன. இஸ்ரேலின் அதிநவீன அயன் டோம் பாதுகாப்பை அமைப்பை தாண்டியும் இஸ்ரேலை ஈரானின் ஏவுகணைகள் தாக்கின. வான் தாக்குதல் தடுப்பு அமைப்புகள் உதவியுடன் இஸ்ரேல் பெரும்பாலான ஏவுகணைகளை வானில் தாக்கி அழித்ததாக கூறப்படும் நிலையில் 9 இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வந்த ஈரான் இஸ்ரேலின் நெகவ் என்ற நகருக்குள் போர் விமானம் மூலம் ஊடுருவி தாக்கியதாக கூறப்படுகிறது. ஈரான் போர் விமானம் ஊடுருவிய நிலையில் நெகவ் நகரில் அபாய ஒலி எழுப்பி மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டது. அதேபோல் இஸ்ரேலின் மத்திய பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ரிஷோன் லெசியான் நகரில் உள்ள கட்டடங்கள் சேதமடைந்தன. இஸ்ரேலின் மற்றொரு நகரான ரமத் கானிலும் ஈரானின் தாக்குதலில் குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டடங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவை பலத்த சேதத்தை எதிர்கொண்டுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் குடியிருப்புகள் மீது ஏவுகணைகளை வீசுவதை ஈரான் தலைவர் கமேனி உடனே நிறுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு நிறுத்தவில்லை எனில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் பற்றி எரியும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் வான் பாதுகாப்பு அமைப்பை முற்றிலுமாக அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் எவ்வித சிரமமும் இன்றி தங்கள் போர் விமானங்கள் டெஹ்ரானை அடைய முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் நிறுத்த வேண்டும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையிலிருந்து 3 நாடுகளும் ஒதுங்கி இருக்காவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நாடுகளின் ராணுவ தளங்களையும் தாக்குவோம் என ஈரான் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.